எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், தேவையான அளவு வரமிளகா, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வந்துட்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் லெமன் சைஸ் இருக்க புளி ஊற வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த கீரை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கசப்புத்தன்மை கொடுக்கும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, வெல்லம் எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான பருப்பு எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா, வரமிளகா, பூண்டு இதை போட்டு கொஞ்சம் பொன்னிறம் ஆற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து எண்ணெய் இல்லாமல் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஆற விடுங்க. இப்போ மீதி எண்ணெய் இருக்கும் இல்லையா அந்த கடாயில், அதுலேயும் நீங்கள் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது சட்டுன்னு வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீரையும் போட்டுட்டு நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் புளி இருக்கு இல்லையா, புளியும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நான் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் இறக்கி வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து தாளித்து கொட்டினீங்க அப்படின்னா துவையல் ரெடி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக பேக் பண்ணி கொடுக்கும்போது தாளிப்புக்கு நிலக்கடலைலாம் போட்டு தாளித்து சாதம் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.